ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வேறு லெவல் மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தயிர் பச்சடி அண்ட் ரைத்தா செஞ்சு சாப்பிட்டோன்னா சும்மா அப்படி வேறு லெவலில் இருக்கும். கத்திரிக்காய் வீடியோ கூட ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 பேக்கெட் மஷ்ரூமை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 250 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன், 200 கிராம் தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணி அதில் காளான ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வைக்க போகிறோம். அதுக்கு மசாலா வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். பாத்திரத்தில் எண்ணெய் சேர்க்காமல் வெங்காயம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், நட்சத்திரம் எல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிற போகிறேன். இப்போ வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா புதினா சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கிற போகிறேன். இப்போ புதினா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த ஆனியன் எல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். கலந்து விட்டுட்டு நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிற போகிறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்க இதை வந்து காளானை வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணி விடும். ஸோ லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் லைட்டாக குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணாலே போதுமானது. மூடி போட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வந்து எனக்கு தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிற போகிறேன். நான் வந்து இன்றைக்கி 1/2 kg ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 20 மினிட்ஸ் முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் தயிர் நல்லா அதோட திரியாக இருந்ததெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காளானை லைட்டாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு 1/2 kg வந்து எனக்கு 3 கப்பு வந்துச்சு. ஸோ நான் அதை வந்து 4.75 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. நான் அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியும் நல்லா சலசலன்னு கொதிக்கணும். நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறமா போடுங்க. அப்போ தான் ரைஸ் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/2 லெமன் ஏன் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரைஸ் வந்து உதிரியாக கிடைக்கும். இப்போ வந்து கலந்து விட்டுட்டு நான் வந்து மூடி போட்டு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அங்கே தண்ணி வந்து நல்லா உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ரைஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வெயிட் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு ஓரளவு குக் ஆகிட்டு இப்போ 10 மினிட்ஸ் வச்சு வெயிட் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உதிரியாக நல்லா மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.